Hi friends, welcome to Alpha Mathematical Institute, Avadi, Chennai. இப்போ இந்த வீடியோவில் இன்டெக்ரல் கேல்குலஸ்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ப்ராப்ளம். த வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரல் 0 to pi x into sin x divided by 1 plus cos square x into dx is 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். ரைட்டு, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க இன்டெக்ரலை ஐ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, so let I is equals to the given integral 0 to pi x into sin x divided by 1 plus cos square x into dx. இதான் வந்து கொடுத்துருக்க இன்டெக்ரல். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்டெக்ரல்ல இந்த sin x cos x இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இங்க x அப்படின்னு சொல்லி ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட எய்ம் இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் கூட பாலினாமியல் ஃபங்க்ஷன் சேர்ந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் இப்படின்ற பாலினாமியல் ஃபங்க்ஷன் சேர்ந்து வந்துச்சுன்னா இந்த பாலினாமியல் ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எலிமினேட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் எய்மா இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்த பாலினாமியல் ஃபங்க்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இன்டெக்ரலோட இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம். integral a to b f of x into dx is equals to integral a to b f of a plus b minus x into dx அப்படிங்கிற இன்டெக்ரலோட இந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது integral a to b f of x into dx is equals to integral a to b f of lower limit plus upper limit minus x into dx அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை இங்க யூஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஐ அப்படின்ற இந்த இன்டெக்ரல் எப்படி ஆயிரும்னா இன்டெக்ரல் 0 to pi, இங்க லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் பை, அப்போ 0 பிளஸ் பை மைனஸ் எக்ஸ், அப்போ எக்ஸ் இருக்க பிளேஸ்ல பை மைனஸ் எக்ஸ் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம். அப்போ இது பை மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் இருக்க பிளேஸ்ல பை மைனஸ் எக்ஸ் ஹோல் திங் டிவைடட் பை 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல ட்ரிக்னாமெட்ரியில சைன் பை மைனஸ் எக்ஸுக்கான ஃபார்முலா, காஸ் பை மைனஸ் எக்ஸுக்கான ஃபார்முலா அதெல்லாம் அப்ளை பண்ண போறோம். தேர்ஃபோர் நம்மளோட இன்டெக்ரல் ஐ அப்படின்ற இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் 0 to pi பை மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் பை மைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ பை அப்படின்றது இந்த பை மைனஸ் எக்ஸ் அப்படின்றது இப்போ யூஸ்வலாக ஃபார்முலாவே அப்ளை பண்ணிடலாம். சைன் ஏ மைனஸ் பிக்கான ஃபார்முலா சைன் ஏ மைனஸ் பினா சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ sin b minus cos a sin b into dx whole thing divided by 1 plus இங்க cos square pi minus x. ஓகே, cos square pi minus x அப்படின்னு இருக்கு. அப்போ cos pi minus x க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். cos a அப்போ cos pi into cos x, cos a minus b க்கான ஃபார்முலா cos a cos b plus sin a into sin b, இது ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இங்க ஆக்சுவலா சைன் பை மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு சைன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி போடலாம். அது எப்போ நம்ம டைரக்டா ரைட் பண்ண முடியும்னா இந்த எக்ஸுங்கிற இந்த ஆங்கிள் 0ல இருந்து பை பை 2 வரைக்கும் இருந்துச்சுன்னா டைரக்டா ரைட் பண்ணிக்கலாம். 0ல இருந்து பை வரைக்கும் இருக்கு, ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசன் அரைஸ் ஆகும். ஸோ அதுக்காக அந்த கன்ஃபியூசனை அவாய்ட் பண்றதுக்காக இங்க வந்து சைன் பை மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறத சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். அதே இதுதான் இங்கேயும், இங்க காஸ் பை மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த ஆங்கிள் வந்து இங்க எக்ஸோட வேல்யூ பார்த்தோம்னா 0ல இருந்து பை வரைக்கும் இருக்கு. ஓகே, சப்போஸ் எக்ஸ் 0ல இருந்து பை பை 2 வரைக்கும் மட்டும் இருந்துச்சுன்னா காஸ் பை மைனஸ் எக்ஸை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா இந்த ஆங்கிள் ஆக்சுவலா செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு.
அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் வந்து நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால மைனஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஆங்கிள் இருக்கு பாருங்க, எக்ஸுங்கிற இந்த ஆங்கிள் வந்து 0ல இருந்து எதுக்குள்ள இருக்குன்னா பைக்குள்ள இருக்கு. ஸோ அங்க கொஞ்சம் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஷன் அரைஸ் ஆகும். அத அவாய்ட் பண்றதுக்காக நம்ம இங்க இந்த ஃபார்முலா வழியா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். sin a மைனஸ் பி ஃபார்முலா வழியா நியூமரேட்டர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். cos a மைனஸ் பி ஃபார்முலா வழியா டினாமினேட்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு which implies I is equals to integral 0 to pi pi minus x into sin pi யோட வேல்யூ 0 அப்படின்னு தெரியும். இங்க cos pi அப்படின்னு இருக்கு. cos pi யோட வேல்யூ -1. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ -1 into -1 plus 1 அப்போ into sin x whole thing divided by 1 plus cos pi வேல்யூ -1. அப்போ -1 into cos x minus cos x. இங்க sin pi யோட வேல்யூ வந்து 0. அப்போ இது வந்து 0 into sin x 0. அப்போ இது வந்து minus cos x whole square கிடைக்கும். அது நம்ம வந்து எப்படின்னே எழுதிக்கலாம், cos square x அப்படின்னே எழுதிக்கலாம் into dx. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஆல்ரெடி I அப்படின்ற இன்டெக்ரல் வந்து தெரியும். ஸோ I அப்படின்ற இன்டெக்ரல் வந்து இதுதான் I அப்படின்ற இன்டெக்ரல். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1. இது x into sin x divided by 1 plus cos square x. அதே போல இங்க நமக்கு என்ன வந்திருக்குன்னா I equals to pi minus x into sin x divided by 1 plus cos square x. அப்ப இந்த ரெண்டு இன்டெக்ரலையும் நான் ஆட் பண்றேன். ரெண்டையும் ஆட் பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரெண்டுலயும் I தான் இருக்கு. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எனக்கு என்ன கிடைச்சும்னா 2i அப்படின்னு கிடைச்சிரும். இன்டெக்ரல் 0 to pi ரைட் ஹேண்ட் சைட்ல x sin x plus pi minus x times sin x whole thing divided by 1 plus cos squared x into dx அப்படின்னு கிடைக்கும். ஓகே. இதுல x into இந்த sin x-உம் minus x into இந்த sin x-உம் கேன்சல் ஆயிடும். அப்போ ஃபைனலா 2i is equals to integral 0 to pi. இங்க நியூமரேட்டர்ல நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா வெறும் pi டைம்ஸ் நியூமரேட்டர்ல pi டைம்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா sin x, pi டைம்ஸ் sin x into dx divided by 1 plus cos squared x அப்படின்னு கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஒரு சப்ஸ்டிடியூஷன் அப்ளை பண்றோம். ஸோ என்ன சப்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னா லெட் t is equals to cos x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு dt கால்குலேட் பண்ணலாம். dt divided by dx. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x into dx. ஓகே. ஸோ அப்போ dt அப்படின்றது minus sin x into dx அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த இன்டகிரேஷன் ஃபுல்லா எக்ஸுங்கிற வேரியபிள்ல இருக்கு. நம்ம இங்க டீங்கிற சப்ஸ்டியூஷன் எடுத்திருக்கோம். அப்புறம் இன்டெக்ரலை ஃபுல்லா டீக்கு கன்வெர்ட் பண்ணோம். அப்போ எக்ஸ் 0வா இருக்கும்போது டி வந்து காஸ் 0. காஸ் 0வோட வேல்யூ 1. எக்ஸ் வந்து பையா இருக்கும்போது டி வந்து காஸ் பை. காஸ் பையோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா -1. ஓகே. ஸோ அப்போ இந்த இன்டெக்ரல் 2 times of I is equals to 2 times of I is equals to integral x 0னா t 1. அப்போ 1. x பைனா t வந்து -1. இந்த பை அப்படியே தான் இருக்கும். இந்த பை அப்படியே வச்சுக்கலாம். இந்த நியூமரேட்டர்ல எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்றதுக்கு பதிலா நம்ம டிடி அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். டிவைடட் பை 1 பிளஸ் அந்த காஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அப்போ 1 பிளஸ் இங்க வந்து நமக்கு என்னன்னு கிடைக்கும்னா டி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். 1 பிளஸ் டி ஸ்கொயர். ஓகே. ஸோ விச் ஈக்குவல்ஸ் டு இந்த பை வெளில எடுத்துடலாம். இன்டெக்ரல் 1 to -1. 1 to -1. ஆக்சுவலா இங்க டிடியோட வேல்யூ பார்த்தா மைனஸ் sin x into dx. அப்போ sin x into dx ஓட வேல்யூ மைனஸ் dt. அப்போ இந்த பிளேஸ்ல ஒரு மைனஸ் வரும். அந்த மைனஸை வெளில எடுத்துடலாம். மைனஸ் பை இன்ட்டு dt டிவைடட் பை 1 plus t ஸ்கொயர். ஓகே.
ஸோ இந்த 1 டிவைடட் பை 1 பிளஸ் டி ஸ்கொயர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால இந்த இன்டெக்ரலை எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஈவன் ஃபங்க்ஷன். அதனால இந்த இன்டெக்ரலை இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்க பை இன்ட்டு இன்டெக்ரல் இதை வந்து -1 to +1 dt டிவைடட் பை 1 பிளஸ் டி ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா இன்டெக்ரல் a to b f dx இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா மைனஸ் ஆஃப் இன்டெக்ரல் b to a f dxக்கு ஈக்குவல். ஓகே, லிமிட் ரெண்டையும் என்ன பண்ணியிருக்கோம், சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக ஒரு மைனஸ் வெளில வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ இது வந்து ப்ளஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இதை ஒன்ஸ் அகைன் ஐ கேன் ரைட் பை இன்ட்டு 2 times of integral 0 to 1 dt divided by 1 plus t square. ஏன்னா இந்த 1 divided by 1 plus t square அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன். அதனால இன்டெக்ரல் -1 to 1 dt divided by 1 plus t square அப்படின்றத 1 divided by 1 plus d square into dt லிமிட் வந்து 0 to 1 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் கேன் பி ரீரிட்டன் as 5 into 2 times of 1 divided by 1 plus t square இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா tan inverse of t அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு லிமிட் 0 to 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு பை இன்ட்டு 2 times of first tan inverse of 1. tan inverse of 1னா பை டிவைட் பை 4 மைனஸ் tan inverse of 0 அது வந்து 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 times of pi into pi divided by 4. இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலா 2 times i is equals to லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2i இருக்கு. அப்போ 2 times i is equals to pi square divided by pi square divided by 2. ஸோ இதுல இருந்து ஸோ i is equals to pi square divided by 4. Therefore the given integral, that is given integral I ன்றது என்னது, integral 0 to pi x times sin x divided by 1 plus cos squared x is equals to pi square divided by 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல்